நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து விஷுவல் ரெட்டரிக். அதாவது தமிழில் வந்து காட்சி சொல்லாட்சின்னு சொல்லலாம். இன்னைக்கு விஷுவல் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் விஷுவல் ரெட்டரிக். இதனுடைய அப்ளிகேஷன், இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், அதாவது இந்த இந்த காட்சி தன்மை இது எப்படி வந்து இமேஜ் வந்து எப்படியெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் விஷுவல் ரெட்டரிக். ஸோ விஷுவல் ஆர்ட்டில் வந்து விஷுவல் ரெட்டரிக்னுடைய பயன்பாடு வந்து மிக வலிமையானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து விஷன்னா என்ன, விசிபிலிட்டின்னா என்ன, விஷுவாலிட்டின்னா என்ன, இது மூணையும் நம்ம பார்க்க போகிறோம். விஷன், சயின்ஸ், ரெட்டினாஸ் பிரைன் ப்ராசஸிங். அதாவது விஷனுங்கிறது அதாவது ஃபிசிக்கலாக ஹியூமனுடைய கண் வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ரெட்டினாஸ் பிரெயின் ப்ராசஸிங் சொல்கிறோம். கண் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பார்க்குறோம், நம்ம கண்ணை பயன்படுத்தி எப்படி பார்க்குறோம், அதுதான் வந்து விஷன். விசிபிலிட்டிங்கிறது என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்க அனுமதிக்கப்படுகிறோம், எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது, எதெல்லாம் பார்க்கறதுக்கான உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரெகுலேஷன் கூட சொல்லலாம். அதாவது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, பார்க்கறதுக்குன்னு சில விஷயங்களை வந்து அதாவது சமூக பார்வையோடு பார்க்கும்போது பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு ஒழுங்கு, அதாவது ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு இருக்கணும். பார்க்கறத கூட வந்து ஒரு ஒழுங்குக்கு உட்படுத்தி வச்சிருக்கோம். அதனால தான் விசிபிலிட்டி. What a given culture imagines can be seen, what it permits people to see, or what the culture is technically capable of visualizing. இதுதான் விசிபிலிட்டின்னு சொல்கிறோம். விஷுவாலிட்டி, how a given culture sees. It is political, gendered and ideological. ஸோ விஷுவாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு மீடியா வந்து எதையெல்லாம் நம்ம காட்டுது. சினிமா இருக்குது, திரைப்பட காட்சிகள், தொலைக்காட்சி, நியூஸ் பேப்பரு, சோஷியல் மீடியா, இதிலெல்லாம் எதை வந்து நமக்கு வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க, காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காட்சிப்படுத்தப்படும் தகவல்கள், அதுதான் விஷுவாலிட்டி. காட்சிப்படுத்தப்படுகிறது, நம்முன் வைக்கப்படும் காட்சிகள், நமக்கு திணிக்கப்படும் காட்சிகள்னு சொல்லலாம். ஏன்னா மீடியா வந்து நம்ம கட்டாயப்படுத்தப்படுறோம். மீடியா வந்து நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது. நமக்கு மீடியாவை தவிர்க்க முடியாது நம்மளால். மீடியா நமக்கு முன்னாடி காட்சிப்படுத்தப்படுகிறது. ஊடகம் நம் முன் வந்து நிற்கிறது. ஊடகத்தை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிறோம், அன்றாட செயல்பாடுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ விஷுவாலிட்டிங்கிறது how a given culture sees. It is political, gendered and ideological. இப்போ ரெட்டரிக், சொல்லாட்சி என்னன்னு பார்க்க போகிறோம். ரெட்டரிக் is a public message and process that constitutes meaning that may illuminate cultural and civic values, as well as provide insight into historical and contemporary strategies of persuasion. உங்களுக்கு வந்து 2-3 படத்தை நான் காட்டுறேன். இப்போ அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து வலிமையாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குங்கிறதா இதில் நம்ம பார்க்க போகிறோம். ரெட்டரிக்கல் இமேஜ், வெர்பல் அப்யூஸ். இந்த வெர்பல் அப்யூஸுங்கிறது எவ்வளோ வந்து மோசமான ஒரு விஷயம், எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை ஜாலம். அதாவது வார்த்தைகள் வந்து எவ்வளோ வந்து ஒரு மனிதனை வந்து கொடுமைப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படம் வந்து அந்த ஒரு பதிவை ஏற்படுத்துது. ஒரு சின்ன பையனுடைய முகபாவனை பாருங்கள். அவனுடைய வந்து அந்த வார்த்தையை அவனால் தாங்க முடியல, வார்த்தையினுடைய வலிமையை அவனால் தாங்க முடியல. யுவர் வேர்ட்ஸ் ஹேவ் பவர், யூஸ் தம் வைஸ்லி, அதான் இந்த படம் சொல்லுது. ஸோ ரெட்டரிக்கல் இமேஜ் வந்து வெர்பல் அப்யூஸ் வந்து இந்த இமேஜ் மூலியமாக மிக வலிமையாக காட்டப்படுகிறது. இப்போ அடுத்த இன்னொரு படம் நான் காமிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆணுடைய வார்த்தைகள் வந்து எப்படி ஒரு பெண்ணை வந்து மிக வலிமையாக தாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து மிக ஒரு உதாரணம். எவ்வளோ ஃபோர்ஸாக, எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து வார்த்தைகள் வந்து மனிதனை கடுமையாக பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் வெர்பல் அப்யூஸ். வார்த்தைகள் வந்து ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது இந்த படமும் ஒரு உதாரணம். இன்னொரு படமும் இருக்குது இதில். அது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் an image which says the relation between spending money by
மேல் அண்ட் ஃபீமேலில் எப்படி வந்து பணத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க, பணம் வந்து எப்படி வந்து ஸ்வைப் பண்ணி எப்படி வந்து டெபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிலேஷன் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். ஒரு ஆண் வந்து எப்படி வந்து செலவழிக்கிறான், ஒரு பெண்ணுக்காக எப்படி செலவழிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வலிமையான ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ். எனி பவர்ஃபுல் இமேஜ் இஸ் ஏ ரெட்டரிக்கல் இமேஜ். இந்த 3 படமும் உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பிக்சர்னு சொல்லலாம். So the term visual rhetoric also refers to the effort to understand and theorize rhetoric that occurs in visual form or involves the practice of visualization. In this sense, visual rhetoric has been said to operate as a mode of inquiry, a way of looking at images that is different from art history, aesthetics, or other ways of interpreting and assessing visual images and the processes of seeing. For visual rhetoric as an analytic pursuit guides us toward an understanding of the ways in which visual artifacts construct and create meaning. More recently, that pursuit also questions the effects of looking. In other words, rhetoricians are concerned with not only how images appear or what implicit or explicit strategies of persuasion are invoked, but also how they are looked at. So, visual rhetoric முழுமையான பயன்பாடை இதில் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ வந்து அடுத்து அது என்னன்றத அதனுடைய மீனிங் என்னன்றதை பார்க்கணும். இந்த டேர்ம் விஷுவல் ரெட்டரிக் ஃபால்ஸ் அண்டர் அன் அம்பரலா டேர்ம் known as visual literacy, which is generally split into 3 categories: visual thinking, visual learning, visual rhetoric. And visual learning must occur in order to communicate visually. அதாவது clearly visual thinking and visual learning must occur in order to communicate visually. Following diagram illustrates these ideas. இப்போ இங்கே வந்து ஒரு டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இங்கே விஷுவல் லிட்ரஸிங்கிறது சென்ட்ரலாக வச்சுருக்கேன். இப்போ விஷுவல் லிட்ரஸி வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம் நம்ம. விஷுவல் திங்கிங், விஷுவல் லேர்னிங், விஷுவல் ரெட்டரிக். ஸோ இதில் வந்து விஷுவல் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். விஷுவல் திங்கிங்கிறது மெட்டாஃபரிக் திங்கிங், விஷுவலைசேஷன், சோர்ஸ் ஆஃப் இமேஜரி, ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ஆப்ரேஷன், அப்புறம் மென்டல் நோட்ஸ். இந்த விஷுவல் திங்கிங்கிறது வந்து ஒரு ஓமைகளை பயன்படுத்தக்கூடிய, காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ். அதாவது இங்கே வந்து மெட்டாஃபரிக்னா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னொன்று காமிக்கிறது. ஸோ அது இந்த காட்சிப்படுத்தல், இந்த திரைமொழி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பிரெயினில் வந்து ரைட் பிரெயின் தான் எஃபெக்டிவ். ரைட் பிரெயின் தான் இந்த வந்து ட்ரீமு, விஷுவலைசேஷன், விஷுவல் திங்கிங் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது ரைட் பிரெயின் தான். லெஃப்ட் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸு, அனாலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து லெஃப்ட் பிரெயின். ரைட் வந்து கிரியேட்டிவிட்டி, விஷுவலைசேஷன், முக்கியமாக விஷுவலைசேஷன், விஷுவல் பண்ணுறது, பெயிண்டிங்கு, ஆர்டிஸ்ட்டு, டிசைனர்ஸ்லாம் வந்து ரைட் பிரெயின் தான் எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு பார்ட் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஷுவல் லேர்னிங். விஷுவல் லேர்னிங் வந்து டிசைன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரீடிங் பிக்சர்ஸ், ரிசர்ச் ஆன் லேர்னிங், இது 3ஐயும் நம்ம சொல்லலாம். ஸோ 3வது பார்ட் விஷுவல் ரெட்டரிக். அதுதான் இப்போ நம்ம பார்க்குற டாபிக். இந்த விஷுவல் ரெட்டரிக் வந்து எப்படி கம்யூனிகேஷனில் நம்ம பயன்படுத்துகிறோம், ஆர்ட் மூலிமா பயன்படுத்துகிறோம், மீடியா மூலிமா பயன்படுத்துகிறோம், ஏஸ்தெட்டிக்ஸ் மூலிமா பயன்படுத்துகிறோம். கலை, ஊடகம், அழகியல், இது 3ஐயும் விஷுவல் ரெட்டரிக்குள்ளே அடக்கலாம். கலை, ஊடகம், அழகியல், இது 3ஐயும் விஷுவல் ரெட்டரிக்குள்ளே அடக்கலாம். இப்போ அந்த விஷுவல் லிட்ரஸி எப்படி வந்து 3 விதமாக பார்க்கப்படுகிறது: விஷுவல் திங்கிங், விஷுவல் லேர்னிங் அண்ட் விஷுவல் ரெட்டரிக். இதை வந்து நம்ம இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. We use visual thinking as a major part of our cognition. We live in a visually dominated world. We must be able to read, dissect and produce effective visuals. Today, when audiences encounter a mass communication such as a magazine, advertisement or a public service announcement, the message often forms a subtle argument. In other words, the message tries to convince the receiver to agree with their idea or to do something. So next, ஆர்டிஃபேக்ட். இப்போ வந்து ஆர்டிஃபேக்ட்டுக்கும் விஷுவல் ரெட்டரிக்கும் தொடர்பு இருக்குது. ஆர்டிஃபேக்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வந்து ஒரு கலாச்சார அடையாளம், நம்மளுடைய பண்பாட்டு அடையாளம், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம வடிவமைக்கக்கூடிய ஊடக வடிவமைப்பு, சிற்பங்கள், கட்டடக்கலை, ஆடை வடிவமைப்பு, எல்லாமே நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய அடையாளம், ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது உணவுலேருந்து உடை, உணவு பொருட்கள் எல்லாமே சொல்லலாம் ஆர்டிஃபேக்ட்னு.
ஸோ இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் sight driven animals that receive 90% of the data we collect and organize about the world through our eyes. Humans are also the only animals who consciously and routinely create images to communicate with others. So the artifact is an object made by a human being, typically one of cultural or historical interest. Artifact is the general term used in archaeology, while in museums the equivalent general term is normally object, and in art history perhaps artwork or a more specific term such as carving. The same item may be called all or any of these in different contexts, and more specific terms will be used when talking about individual objects or group of similar ones. இப்போ இங்கே வந்து ஆர்டிஃபேக்டுக்கு வந்து உதாரணங்கள் காட்டுறேன் நான். ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ், இது வந்து ஒரு மாஸ்க், ஃபியூனரல் மாஸ்க். ஃபியூனரல் மாஸ்க் ஆஃப் டுட்டாங்கமன் இஸ் கெப்ட் அட் தி இஜிப்தியன் மியூசியம் இன் கெய்ரோ. ஸோ இது வந்து ஒரு பழைய கெய்ரோவில் இருக்க மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க். இதெல்லாம் வந்து ஆர்டிஃபேக்டுக்கு உதாரணங்களாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு கலை வடிவம். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் கேன் கம் ஃப்ரம் ஆர்கியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆர் சோர்ஸ் such as buried along with a body from any feature such as a midden or other domestic setting, votive offerings, hoards such as in wells. Artifacts are distinguished from stratigraphic features and ecofacts. Stratigraphic features are non-portable remains of human activity that include hearths, roads, deposits, trenches, and similar remains. Ecofacts, also referred to as biofacts, are objects of archaeological interest made by other organisms, such as seeds or animal bone. Stratigraphy is the study of layered materials that were deposited over time. The basic law of stratigraphy, the law of superposition, states that lower layers are older than upper layers unless the sequence has been overturned. Stratified deposits may include soils, sediments, and rocks, as well as man-made features such as pits and postholes. ஸ்ட்ராட்டிகிராஃபிங்கிறது ஸ்டோன் டெபாசிட்ஸ், அதாவது ஸ்டோன் லேயர், மவுண்டனில் இருக்கக்கூடிய, அதாவது பாறைகள், மலை முகடுகள், மலை குகைகள், இதிலெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லேயரை தான் வந்து ஸ்டோன் லேயர் நம்ம சொல்கிறோம். அதை தான் ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு சொல்கிறோம். அதில் வந்து லேயர் மேலே லேயர் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பழைய லேயர் வந்து ஒரு பீரியடை குறிக்குது, புது லேயர் வந்து ரீசன்ட் பீரியடை குறிக்குது. அதாவது தான் லோயர் லேயர்ஸ் ஆர் ஓல்டர்னு சொல்கிறோம், அப்பர் லேயர்ஸ் ஆர் ரீசன்ட். ஸோ இது வந்து இதுக்கு வந்து நான் ஒரு படம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராட்டிகிராஃபி. இந்த லேயர் பாருங்கள், ஸ்டோன் லேயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ லேயருக்கு மேலே ஓவர்லேப், லேயர்ஸ் ஆர் ஓவர்லேப். காலம் கடந்து செல்ல வந்து லேயர் உருவாகிட்டே இருக்கு. அதுதான் டெபாசிட், ஸ்டோன் டெபாசிட்ஸ். ஸோ இதனுடைய தெளிவான விளக்கம். சயின்டிஃபிக் டிசிப்ளின் கன்சர்ன்ட் வித் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ராக் சக்சஷன்ஸ் அண்ட் தர் இன்டர்பிரிட்டேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜெனரல் டைம் ஸ்கேல். It provides a basis for historical geology, and its principles and methods have found application in such fields as petroleum geology and archaeology. So stratigraphy நம்ம புரியும் நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நம்ம பயன்படுத்திய ஆக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் அன்றாட தேவைக்கு பயன்படுத்திய ஒரு ஆக்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கை நடத்தியிருக்கோம். முன்னாடிலாம் விலங்குகளை அட்டாக் பண்ணுறதுக்கு, பொருட்கள் செய்கிறதுக்கு, இன்னும் பல்வேறு விதமான விஷயங்கள். அதாவது ஆக்ஸை வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கி நிறைய டூல்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது ஒரு நல்ல உதாரணம். ஸ்டோன் tool societies and cultures made these prehistoric stone hand axes from the prehistoric stone age. Archaeology studies stone tools to understand the cultural implications of tool use and manufacture. Stone has been used to make a variety of different tools and weapons throughout history, including arrowheads, spear points, hand axes, and quants to grind cereals into flour. தானியங்களெல்லாம் மாவாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோனை வந்து பயன்படுத்தியிருக்கோம். Hand axes were the first tools to be recognized as prehistoric. The first published representation of a hand axe was drawn for a British publication in 18th century. Until that time, their origins were thought to be supernatural. So Mount Rushmore National Memorial is concerned on a colossal sculpture carved into the granite face of Mount Rushmore in the Black Hills near Keystone. இது வந்து ஒரு மான்யூமெண்ட், ஸ்டோன் மான்யூமெண்ட்.
இதில் முதல்ல அந்த கடைசியில் இருக்க படம் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கனுடைய முகம் வந்து கல்லில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அருமையான வடிவமைப்பு. இது வந்து பிளாக் ஹில்ஸ் நியர் கீஸ்டோன், சவுத் டெக்காட்டா என்ற இடத்துல இருக்குது. ஸ்கல்ப்டர் கட்சன் போர்க்லம் கிரியேட்டட் த ஸ்கல்ப்சர்ஸ் டிசைன் அண்ட் ஓவர்சா த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் ஃப்ரம் 1927 to 41. இந்த பீரியடில் பண்ணது. இதெல்லாம் வந்து ஆர்டிஃபேக்ட். ஸோ விஷுவல் ரெட்டரிக் அண்ட் அட்வர்டைசிங். Today, mass communication applies many techniques to persuade the audience effectively with the aid of visual rhetorical tools like photographs, paintings, graphic designs, videos, logos, and many more. In department stores and grocery shops, we have a lot of packaging designs. In almost all the products were effectively presented with brand names and product photographs. They persuade the audience to buy without the real intention of buying the product. These are all effective visual rhetoric in advertising and packaging. So, department store போகிறோம், அங்கே பல பொருட்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய பேக்கேஜிங்கை பார்க்குறோம். இந்த பேக்கேஜிங்லாம் நமக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்குது, பொருளை வாங்குறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. நிறைய பிராண்ட் வருது, நிறைய புது புது பிராண்ட் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து புது புது வடிவமைப்பு. ஸோ விஷுவலைசர்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போது நிறைய ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோம், ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். ப்ராடக்டை தத்துரூபமாக காட்டுறது, உணவுப் பொருட்களை தத்துரூபமாக காட்டுறது, ரொம்ப மைன்யூட்டாக காட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரெட்டரிக்கல் இமேஜஸ். ஸோ பேக்கேஜிங் டிசைன் வந்து மிகப்பெரிய ஒரு ரெட்டரிக்கல் கான்செப்ட். They persuade the audience to buy without the real intention of buying the product. பாருங்க, நல்லா விளக்கமான சொல்கிறேன். They persuade the audience to buy without the real intention of buying. நீங்கள் வாங்கணுன்னே போகலாங்க, ஆனால் நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் ரிசீவ் பண்ணுற விதம் அந்த பொருளை உங்களை வாங்க வைக்கிது. These are all effective visual rhetoric in advertising and packaging. ஸோ அட்வர்டைசிங் அண்ட் பேக்கேஜிங்கில் வந்து விஷுவல் ரெட்டரிக்கினுடைய ரோல் வந்து மிக வலிமையானது. In concert halls, huge auditoriums, sporting events, worshipping places, we have happened to see huge displays. பிரம்மாண்டமான சிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். Sculptures, virtual displays, wall murals, effective presentations persuade the audience to see. mimetic texture, a visual rhetoric. இது வந்து ஒரு டிசைன். இதில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓவர்லேப் ஆகுது, ஒரு ஃபார்ம் வந்து நிறைய டோனில் ஓவர்லேப் ஆகுது. ஸோ ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிலிட்ரி டிசைனில் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கிளாத் கவர்லலாம் இதை நம்ம பயன்படுத்துகிறோம், பேக்கேஜிங்லலாம் பயன்படுத்துகிறோம். எப்படி ஃபார்ம்ஸை ரிப்பீட் பண்ணி ஒரு டெக்ஸ்சரை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதுக்கான உதாரணம். இது வந்து ஒரு ரெட்டரிக்கல் இமேஜ்னு நம்ம தாராளமாக சொல்லணும். ஸோ ரெட்டரிக் ஐகான்ஸ். இப்போ ஐகான்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத அடுத்து பார்க்குறோம். ஆல் ரெப்ரசன்டேஷனல் இமேஜஸ் ஆர் ஐகான்ஸ், பட் மெனி ஐகான்ஸ் ஆர் ஆல்சோ சிம்பிள்ஸ். If in addition to its mimetic relationship we are referent, the thing pictured as by social agreement, certain arbitrary meanings, it will be both an icon and a symbol. ஐகானிக் இமேஜஸ்லாம் ரெட்டரிக்கல் இமேஜஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் ரீச். நிறைய ஐகான்ஸ் நம்ம அன்றாட பழக்கத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிறோம், கிராஃபிக் டிசைனில் பயன்படுத்துகிறோம், சோஷியல் மீடியாவில் பயன்படுத்துகிறோம். நிறைய அவுட்டோரில் நம்ம போகிற இடங்களெல்லாம் ஐகானை நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய டைரக்ஷனல் ஐகான்ஸ்லாம் இருக்குது, அதை தான் இண்டெக்ஸ்னு சொல்லணும். டைரக்ஷனல் ஐகான்ஸ் ஆர் கால்ட் இண்டெக்ஸ். One reason why most ad images are rhetorically rich is because the things pictured in the ad have both literal, iconic and arbitrary symbolic dimensions of meaning. இந்த இமேஜ் பாருங்கள், இது வந்து ஒரு ரெட்டரிக்கல் இமேஜுக்காக தான் இந்த இமேஜை நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த இமேஜ் ஏன் இங்கே காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த இதில் ஒரு ஃபிகர் வந்து ஒரு பிளேனில் நிற்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் வந்து ரெண்டு விதமாக தெரியுது உங்களுக்கு, ரெண்டு டைமென்ஷன், ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அதனால தான் இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரே இமேஜ் ரெண்டு புரிதலை கொடுக்குது. இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ் வந்து ரெண்டு லேயராக உங்களுக்கு தெரியுது, ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த இமேஜில். அதனால தான் இந்த ரெட்டரிக்கல் இமேஜ். இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க. இது வந்து எமோட்டிகான்ஸ். இந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேரக்டர் ஐகான்ஸ், அதுதான் எமோட்டிக் சொல்கிறோம். இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸுடைய உணர்வுகள் வந்து வெளிப்படுத்துகிறோம். நம்ம தேவைக்கு இப்போ நம்ம நிறைய பயன்பாட்டில் இருக்குது. மொபைல் கம்பெனி தான் இதை ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து எமோட்டிகான்னு சொல்கிறோம். ஸோ an emoticon is a digital icon that conveys a human expression. It is inserted from a menu of visual expressions or created by using a sequence of keyboard symbols. Emoticons represent how a writer or texter is feeling and help provide better context to what a person writes. For example, if something you wrote was meant as a joke and you want to make that clear, you could
add a laughing face emoticon to your text. Textoda use பண்ற ஒரு image. Another example would be using an emoticon of a kissing face to express the fact that you like someone without having to write I like you அப்படிங்கிறதுக்கு ஒரு emoticon யூஸ் பண்ணுறோம். The classic emoticon that most people have seen is the little smiley happy face. That emoticon can be inserted or created with keyboard strokes. So emoticon and emoji. Emoticon and emoji are almost the same. Emoji is a Japanese word that translates in English as E for picture and moji for character. Emoji were first used as a set of emoticons that are programmed into a cell phone. Cell phone la தான் முதல்ல இதை பயன்படுத்தணும். ஒரு cell phone company தான், Japanese company தான் இதை வந்து introduce பண்ணுது. They were provided by Japanese mobile companies as a bonus for their customers. You do not have to use several keyboard strokes to make an emoji, since a standardized set of emoji is provided as a menu choice. So SEMIOTICIAN, குறியீட்டியல், குறியீடுகளை பயன்படுத்துபவர் SEMIOTICIAN. A person who studies, சினிமா டைரக்டர் SEMIOTICIAN சொல்லலாம், ஃபோட்டோகிராஃபர் SEMIOTICIAN சொல்லலாம், ஒரு டிசைனர் SEMIOTICIAN சொல்லலாம். A person who studies or practices semiotics is a SEMIOTICIAN. Many terms and concepts used by contemporary semioticians were introduced by the Swiss linguist Ferdinand Saussure. Saussure defined a sign as any motion, gesture, image, pattern, or event that conveys meaning. He defined lang as the structure or grammar of a language, and parole as the choices made by the speaker to communicate that information. So, குறியீட்டியல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது இமேஜரி. இமேஜரின்றது என்னன்னா, நம்ம பார்க்குற நம்ம வந்து ஒரு எழுத்தை வந்து எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம், ஒரு கதையை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோம், மென்டல் இமேஜ், அதுதான் இமேஜரி. எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஒரு எழுத்தாளருடைய டெக்ஸ்ட்டை வந்து நாம் எப்படி இமேஜின் பண்ணுறோம். ஒரு பார்வையாளர், ஒரு படிப்பாளி, ஒரு வாசகர் ஒரு எழுத்தை எப்படி வந்து எடுத்துக்கிறாரு, எப்படி எப்படி தன்னுடைய மென்டல் கான்செப்ட் மூலியமாக அதை வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இமேஜரி. ஸோ மீனிங் இன் இமேஜரி. So in that visual rhetoric is now a branch, or more accurately a subfield of anthropology, art theory, psychology, graphic design, marketing, communication, literary analysis, and culture studies. Its basic focus is on the visual processing of forms and their meanings, and on how to read, interpret visual texts such as ads and films. Visual thinking is the phenomenon of forming thoughts in terms of mental and real-world images, rather than words and their meanings. It has been characterized as the process of perceiving ideas as a series of mental pictures. So Philip Enawine defines it as the ability to find meaning in imagery. Next, இமேஜரியை எப்படி லிட்ரரி டிவைஸாக பயன்படுத்துகிறோம். இமேஜரி இஸ் a literary device used in poetry, novels, and other writings that uses vivid description that appeals to a reader's senses to create an image or idea in their head. Through language, imagery does not only paint a picture but aims to portray the sensational and emotional experience within text. Imagery can improve a reader's experience of the text by immersing them more deeply, by applying or appealing to their senses. Imagery in writing can aim at a reader's sense of taste, smell, touch, hearing, or sight through vivid descriptions. Imagery can be created using other literary devices like similes, metaphors, or onomatopoeia. Onomatopoeia na அதாவது டிசைன் மூலியமாக, அதாவது சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் மூலியமாக ஒரு டெக்ஸ்டுவல் பிக்சர், அதுதான் ஒனமாட்டோபியா. நியூ அப்படின்ற சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு சொல்லுவோம், ஆஃபர்னு சொல்லுவோம், இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனை சொல்லுவோம். ஒனமாட்டோபியாவில் நிறைய கார்ட்டூனில் பயன்படுத்துகிறோம், கிராஃபிக்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம், தான் ஒனமாட்டோபியா. ஸோ விஷுவல் இமேஜரினா என்னென்னு பார்க்குறோம். இப்போ முதல்ல இமேஜரினா என்னென்னு பார்த்தோம். இப்போ விஷுவல் இமேஜரி. விஷுவல் இமேஜரி இஸ் மோஸ்ட் லைக்லி வாட் பீப்புள் திங்க் ஆஃப் வென் தே ஹியர் த டேர்ம் இமேஜரி. அதாவது காட்சிகள் மூலியமாக ஏற்படக்கூடிய மென்டல் இமேஜ், அதுதான் விஷுவல் இமேஜரி. இட் யூசஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹவு சம்திங் லுக்ஸ் விஷுவலி டு பெஸ்ட் கிரியேட் அன் இமேஜ் இன் த ரீடர்ஸ் ஹெட். பார்வையாளருடைய, படிப்பாளியுடைய, மனிதனுடைய, அதாவது அவனுடைய மண்டைக்குள் ஏற்படக்கூடிய காட்சிகள், ஒரு மனிதனுடைய மூளைக்குள் ஏற்படும் காட்சிகளை தான் விஷுவல் இமேஜரின்னு சொல்கிறோம். படிக்கும்போது என்ன எடுத்துக்கிறோம், நாம் என்ன ரிசீவ் பண்ணுறோம், ஒரு பார்வையாளராக நாம் எப்படி ரிசீவ் பண்ணுறோம், ஒரு வாசகனாக நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், அதை தான் வந்து விஷுவல் இமேஜரின்னு சொல்கிறோம். These visual qualities can be shapes, color, light, shadows, or
ஈவென்ட் பேட்டர்ன்ஸ். ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கு தான் அருமையான விஷுவல் இமேஜரி இருந்தால் தான் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயை பண்ண முடியும். திரைக்கதாசிரியர் அப்படிங்கிற ஒரு திரைக்கதை எழுதுபவருக்கு வந்து விஷுவல் இமேஜரி இருந்தால் தான் அவர் ஒரு காட்சிப்படுத்தலை உருவாக்க முடியும். இன்னைக்கு பல்வேறு திரைக்கலைஞர்களுக்கு இந்த விஷுவல் இமேஜரி வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம். It is one of the most common types of imagery as it allows readers to better describe the world and characters of a novel or poem. Visual imagery is often used in screenplays when first introducing characters. ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும் போது ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தும் போது ஒரு விஷுவல் இமேஜரி கண்டிப்பாக தேவை. அஃபான்டேசியா, the inability to visualize images. அஃபான்டேசியாங்கிறது மென்டல் பிளைண்ட்னஸ். Researchers have uncovered distinct differences between people who can create visual images in their mind and those without this ability. They found more proof that mind blindness is a legitimate condition. People without visual imagery can experience a host of challenges. For example, the ability to recall faces or familiar places can cause frustration and social difficulties. So, இன்னைக்கும் வந்து மைண்ட் பிளைண்ட்னஸ் இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து காட்சியே அவங்களுக்கு மைண்டில் பதியாது. அவங்களுக்கு காட்சியாகவே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு குறை இருக்குது. அதுதான் மென்டல். இதுக்கு ஒரு படம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு பிரெயின் இருக்குது, பிரெயினுக்கு கண்ணாடி போட்டிருக்கோம். ஸோ பிரெயினில் ஒரு குறை இருக்குது. பிரெயினில் வந்து காட்சியை ரிசீவ் பண்ண முடியல. அதுதான் மென்டல் பிளைண்ட்னஸ். ஃபாட்டிமா அல் குவாஸ் கிரேடில்ஸ் ஆர் சன் ஜயட், ஒரு முஸ்லீம் பெண்மணி தன்னுடைய மகன் ஜாயடை வந்து டியர் கேஸ் டெமான்ஸ்ட்ரேஷனால பாதிக்கப்பட்டிருக்கான். அவனை வந்து அரவணைச்சு அவனுங்க பாதுகாக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ரெட்டரிக்கல் இமேஜாக வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்குது இயர் 2011. 15th October 2011 வந்து இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபோட்டோவாக காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ரெட்டரிக்கல் இமேஜுக்கான எக்ஸாம்பிள். பாருங்க, அடுத்து ஒரு ஆடு. இது வந்து ஒரு ரெட்டரிக்கல் ஆட். வாட் லைஸ் அண்டர் த டாபிக் மேட் பை ஃபெர்டி ரிஸ்கியாண்டோ 2011. ஸோ இது வந்து ஒரு கடற்கரை, அதாவது கடற்கரையில் அந்த தண்ணியினுடைய, அதாவது கடலுக்கு அடியில் நம்ம எவ்வளோ கழிவுகளை வந்து கடலில் கொட்டிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு கடலை வந்து எப்படி மாசுபடுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒரு ஆடு. ஸோ எவ்வளோ பிளாஸ்டிக் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் பின்னாடி. அவ்வளோ பிளாஸ்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. கடல் வந்து வீணாக போயிடும் இந்த மாதிரி நம்ம படிக்கிட்டே இருந்தோம்னா. இது வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து மக்காத பொருள் இதெல்லாம். அதனால தான் என்வாயர்மெண்ட்டை எப்படி வந்து பாதிக்குது அப்படிங்கிறத, நாம் எப்படி பாதிக்கிறோம் என்வாயர்மெண்ட்டை, எப்படி சீரழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆடு. இந்த அருமையான கிராஃபிக்கோடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோகிராஃபை. இட்ஸ் எ ரெட்டரிக்கல் இமேஜ். ஸோ ஃபோட்டோகிராஃபி எப்படி வந்து ரெட்டரிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அருமையான உதாரணம். ஸோ இப்போ மெட்டாஃபர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். In the world of visual rhetoric, a metaphor occurs when a visual element is substituted with another one. This substitution has to be made according to arbitrary similarities between both elements, which means the metaphor is the author's personal statement on visual representations. A good example of a metaphor is when a character is described as a gold-haired person. So, தங்க முடி இருக்கக்கூடிய ஒரு நபர், gold-haired person. The character does not actually have gold hair. உண்மையிலேயே அந்த கேரக்டருக்கு கோல்டு ஹேர் கிடையாது. ஆனால் ஒரு மெட்டாஃபர். பட் பிளண்ட் ஹேர் தான் இருக்கு. அண்ட் thus a metaphor is created to describe the hair in a more romantic way. ஒரு அழகியலோட, ஒரு முடியை வந்து தலைமுடிய அழகியலோட ஒரு ஓமையோட சொல்றதுக்கு வந்து கோல்டு ஹேர்டு பர்சன் சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். கோல்டு ஹேர்டுங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு ஓமையாக தான் பார்க்கணும். ஒரு நல்ல தலைமுடி, அருமையான தலைமுடி, அருமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுடியை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கோல்டு ஹேர்டு, பிளண்டட் ஹேரை, ஒரு பிளண்டட் ஹேரை வந்து கோல்டு ஹேர்னு சொல்கிறோம். இப்போ அலிகரின்றது நெக்ஸ்ட் டேர்ம். இது வந்து இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல். As a literary device or artistic form, an allegory is a narrative or visual representation in which a character, place or event can be interpreted to represent a hidden meaning with moral or political significance. Art is often a reflection of something else. The world around us, the world that will be, or the world as it was in the past. கலை வந்து இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு அலிகரியாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கலை வடிவங்கிறது பல அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு பெயிண்டிங்கோ, ஒரு சினிமாவோ, ஒரு புகைப்படமோ வந்து பல்வேறு பரிமாணத்தை கொடுக்கக்கூடியது. ஒருத்தர் கொடுக்குற ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து பலருக்கு பல மீனிங்கை கொடுக்குது. ஒரு கலைஞர் எடுக்கக்கூடிய சினிமா வந்து பார்வையாளருக்கு பல அர்த்தங்களை கொடுக்குது. அதை தான் வந்து நம்ம வந்து நம்ம இங்கே வந்து ஒரு அலிகரின்ற வார்த்தைக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ ஆர்ட் இஸ் ஆஃபன் a reflection of something else, the world around us, the world that will be, or the world as it was in the past. Sometimes art represents all these at once. One way literature in particular conveys this to an audience is through allegory.
An allegory is a poem, story, or image where the characters and events are symbolic and represent a greater meaning or truth, particularly a religious, moral, or political idea. The purpose of an allegory is to teach an idea or principle to explain. ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை பயன்படுத்தணும். So allegory is derived from the word French allegory from the Latin and Greek allegoria, which means speaking about something else. ஒன்றை புரிய வைப்பதற்கு மற்றொன்றை கூறுவது, ஸ்பீக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த லைஃப் ஆஃப் பி கதையை வந்து நான் இங்கே ஒரு அலிகரியாக சொல்கிறேன். நான் லைஃப் ஆஃப் பை பை யான் மார்டல்ன்ற எழுத்தாளருடைய கதையை வந்து இங்கே வந்து இது வந்து பின்னால் சினிமாவும் வந்தது. ஸோ இன் லைஃப் ஆஃப் பை த மெயின் கேரக்டர் இஸ் எ சைல்ட் who stuck on a boat with a tiger. At first he doesn't realize the tiger's there because it's under a tarp. As soon as he becomes aware of the tiger, he tries to get away from it. In the end, the two develop a tight bond. The allegory is woven throughout the novel and it's meant to mirror a relationship with God. The author Jan Martel would argue that we don't always realize God is present. When we do, we often try to escape him by living according to our own will. But in the end, a life lived in union with God is a happier one. So இந்த கதையை வந்து லைஃப் ஆஃப் பை கதை வந்து ஒரு அருமையான அலிகரி கான்செப்டுக்கான உதாரணம். ஸோ பர்சனிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து பொருட்களுக்கு வந்து உயிர் ஊட்டுவது, அதுதான் பர்சனிஃபிகேஷன். கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ பர்சனிஃபிகேஷன் இஸ் எ டேர்ம் வென் யூ கிவ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அனிமல் ஹியூமன் பிஹேவியர்ஸ். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். பர்சனிஃபிகேஷன் இஸ் எ டைப் ஆஃப் மெட்டாஃபர். இது ஒரு மெட்டாஃபர் and a common literary tool. It is when you assign the qualities of a person to something that isn't human, that is not human, or that is not even alive, such as nature or household items. இந்த பர்சனிஃபிகேஷன்லாம் வால்ட் டிஸ்னி நிறைய பயன்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் வந்து அனிமல் ஃபார்முக்கு வந்து கார்ட்டூன் ஃபார்முக்குலாம் வந்து உயிர் விட்டுறது. ஸோ அட்வர்டைசிங் அண்ட் விஷுவல் ரெட்டரிக். இப்போ பின்னாடி முன்னாடியே ஏற்கனவே அட்வர்டைசிங் பற்றி சொன்னேன். பட் இந்த படத்தில் வந்து விஷுவல் ரெட்டரிக் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம். அட்வர்டைசர்ஸ் யூஸ் விஷுவல் ரெட்டரிக்கல் ஃபிகர்ஸ். ஸோ அட்வர்டைசிங் பேபியை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் எ வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு aesthetize the visuality, and by this way they increase the effectiveness of the process of meaning exchange and reinforce the communication process. The advertising baby is explained here. The background is solid black. The baby is the center focus of the picture. The baby is being held by the hands of what appear to be mother and father. The baby looks happy with no worries, even though there are tattoos all over its body. There are multiple logo emblems tattooed all over the baby's body, many of which are inappropriate for children. The parents' hands are intertwined and working together to keep the baby's body suspended. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு பேபியினுடைய உடம்புல எவ்வளவு பிராண்ட் இமேஜஸ், லோகோ, ஐகான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு குழந்தைய காமிச்சு எப்படி வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஸோ திஸ் இஸ் அன் அட்வர்டைசிங் பேபி. நெக்ஸ்ட்டு மோனோலிசா படத்தை வந்து எப்படி வந்து மேக்னிஃபை, அதாவது மேனிப்புலேஷன். ஸோ ஹவு பெயிண்டிங் இஸ் மேனிப்புலேட்டட் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இங்கே ஒரு அதை வந்து அதில் சில ஃபேஸ் எல்லாம் எப்படி மாற்றிருக்காங்க, கையெல்லாம் எப்படி மாற்றிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் அனிமேட்டட் டாமினோஸ் அட்வர்ட் பை பேஷன் பிக்சர்ஸ் ஏற்படுத்திய இமேஜ். இதெல்லாம் வந்து ரெட்டரிக்கல் இமேஜுக்கான உதாரணம். மோனோலிசா எப்படியெல்லாம் வந்து பல்வேறு தரப்பினரால் மாற்றி அமைக்கப்பட்டு விளம்பரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அமைதியாக இந்த லெக்சரை கேட்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த லெக்சரில் சந்திப்போம்.